மக்களே, பிக் பாஸ் லைவ்ல பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தன்னுடைய இலக்கை குறிவைத்து விட்டார் அப்படின்றது பார்க்க முடியுது. பார்வதி மற்றும் சாண்ட்ராக்கிடையே ஒரு மோதல் வரப்போகுது அப்படின்ற அறிகுறி காலைல லைவ்ல நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்து பார்வதி நேற்று அவங்க வேலை பார்க்காம சுதிக்ஷா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே ஒரு சின்ன விஷயம் நடந்துட்டு இருந்தது. சபரி மற்றும் சுபிக்ஷா அந்த ஃபேமிலி வீக்கை பற்றி ஒரு சில டிஸ்கஷன், சாண்ட்ரா வினோத்துக்கு போய் கொடுத்த ஒரு அட்வைஸு. போன சீசன் சபரி நான் இப்படி தான் ஷோ பண்ணேன்ற மாதிரி ஒரு உண்மையை வேற போட்டு உடச்சிட்டு இருக்கா. அப்புறம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை நீங்கள் பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ மொதல் விஷயம் என்னென்னா, இன்னைக்கு காலையிலேயே பாக்கியா வினோத் வந்து சாண்ட்ரா கிட்ட உட்காந்து பேசிட்டு பாக்கியாவை பற்றி இந்த சில விஷயங்கள்லாம் ஃபேமிலியை பற்றி ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ சாண்ட்ரா கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் வினோத் அவர்களே, நீங்கள் உங்கள் ஒய்ஃப் சொல்கிறத கேளுங்க, பாக்கியா சொல்கிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் பார்த்தேன் நேற்று, அவங்க நிறைய சூப்பராக பேசுகிறாங்க, பயங்கரமாக அனலைஸ் பண்ணுறாங்க, நிறைய யோசிக்கிறாங்க, அவங்களுடைய தாட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்குங்க, அதை புரிஞ்சு நடத்துங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிட்டு நடந்தீங்கன்னா உங்கள் லைஃபுக்கும் நல்லா இருக்கும், ஃப்யூச்சருக்கும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். எனக்கு நான் தான் அவங்களோட பெரியவன், பட் நான் தான் அட்வைஸ் பண்ணணும் எல்லாமே. ஆனால் எனக்கு தான் எல்லா விஷயத்தையும் இது இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்ற மாதிரி எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்ததே அவங்க தான். பாக்கியா இல்லைன்னா நான் இல்லைன்ற அளவுக்கு அவர் போயிட்டாரு. எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்து லேர்ன் பண்ணது எல்லாமே அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் ரொம்ப தெளிவுங்க. அது என்னமோ சாண்ட்ரா சொன்னது உண்மைதான். வந்து குறிப்பிட்ட டைமில் எதை அட்ரஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு அட்ரஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த 30 செகண்ட்ஸ் ரீல்ஸ் போடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பணப்பொட்டி எடுக்காத, நம்மளோட நிலைமை என்னதான் இருக்கட்டும்ன்ற மாதிரி எல்லாமே அழகாக கன்வே பண்ணி கொடுத்துட்டாங்க. வந்த வேலையை கச்சிதமாக பார்த்தது யாருன்னா அது பாக்கியா தான். வினோத்தோட மனைவி பாக்கியா தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் நம்மளால் நோட் பண்ண முடிஞ்சு, அந்த 30 செகண்ட் அந்த ரீல்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் நடக்காத ஒரு விஷயத்தை இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க இல்லையா, அதில் அவங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அப்படின்ற ஃபீல் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. ஏன்னா அது ஒரு பெரிய நெகட்டிவாக ஆகுது. அதை மட்டும் நீ ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருன்றதையும் அவங்க சொல்லும் போதே கொஞ்சம் ஒரு பதட்டம் இருக்கோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு அந்த ஒரு விஷயம். ஓகே, இது ஒன்று. அடுத்ததாக காலைல என்ன பண்ணிட்டாங்க, சுபிக்ஷா வெஷல் வாஷிங்கு போகிறாங்க. காலைல அங்கே போன பார்த்தா அங்கே பெரிய டபரா மாதிரி ஒன்று இருக்குது. அது வாஷ் பண்ணல. நேற்று நைட்டு வச்சது அது வாஷ் பண்ணாமல் இருக்குது. ஓகே, அது யார் நைட்டு வாஷ் பண்ணான்னும் போது பார்வதி தான். இது நீங்கள் நைட்டே வச்சிட்டிங்க தானே, எப்படி இதை நைட்டே நீங்கள் வச்சுட்டீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம்மா நைட்டே நான் வச்சுட்டேன்ற மாதிரி கிச்சன் டீம் சொல்லும் போது அது பார்வதி கிட்ட போய் கேட்குறாங்க. இல்லையே, நான் பார்க்கலையே, இதெல்லாம் பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, அதை நைட்டே வச்சுட்டாங்களாம், இதெல்லாம் பண்ணிட்டாங்களாம், நீங்கள் தான் வாஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே வினோத் அது நேற்றே இருந்ததா வினோத்ன்ற மாதிரி கேட்குறேன். ஆமாங்க இருந்தது, நான் தான் பார்த்தேன், தண்ணிலாம் ஊற்றி வச்சுட்டு நீ போய் வாஷ் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அது எந்த டிஸ்கஷனும் சலசலப்பு ஏற்படுத்தலை. இதே வேற எந்த கேப்டனாக இருந்தால் சலசலப்பு ஏற்பட்டிருக்கும். கமருதீன் கேப்டனாக இருக்கிறதால அக்கா கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு, சரி ஓகே, ஒன்று மார்னிங் ஷிஃப்ட் மாற்றிக்கலாம், இல்லை நீங்களே வாஷ் பண்ணிடுங்க. வினோத்தே சொல்லிட்டார், நீங்கள் போய் வாஷ் பண்ணுங்கள் பார்வதி, நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும்ன்றதுக்கப்புறம் அவங்க போயிட்டு வாஷிங்க்கு போகிறாங்க. ஓகே, ஸோ பார்வதி போய் வாஷிங் போகும்போது கிச்சன் டீமை பார்த்து உரண்டை இழுக்கிறது சண்டைக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, கிச்சன் டீம் வேலை செய்கிறதுக்கு அப்போ நிறைய பாத்திரங்கள் போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து இப்படி சொல்கிறாங்க. உடனே சாண்ட்ரா அங்கே கிச்சன் டீமில் அமைத்திருக்காங்க, சாண்ட்ரா இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து பாத்திரம் எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தேவையானதான் போடுவோம், நிறைய போடுங்க, இதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோதாங்க போடுவோம், இப்படிலாம் நீங்கள் பேசாதீங்கன்ற மாதிரி. இல்லைங்க நிறைய போடுங்க, அப்போனா நல்லாயிருக்கும், நிறைய பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ நான் போட்டுக்கிறோன்ற மாதிரி காலையிலேயே இப்படி நடக்குது இந்த கிளாஷ். ஓகேவா, இப்படி நடக்குது. அப்புறம் அமித் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கத்திரிக்காய் இருக்கும் இல்லையா, அந்த கத்திரிக்காய் வந்து எங்கள் கேஸில் தீச்சிட்டு ஏதோ ஒரு டிஷ்ஷு ட்ரை பண்ணிருக்காரு. அப்போது என்ன பண்ணுறாங்க, அமித் ஏதோ ஒரு பாட்டு பாடுறாரு, அதுக்கு சாண்ட்ரா சிரிக்கிறாங்க. ஓகே, ஏதோ ஒரு பெண்ணு அப்படின்ற மாதிரி டைலாக் வருது. அதை கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்த பக்கம் இப்படி பேசி சிரிக்கும்போது இவங்க சிரிச்சிட்டாங்க சாண்ட்ரா. அது எனக்கும் பார்வதிக்கும் அப்படி தான் அப்படின்ற மாதிரி அமித் சொல்ல, உடனே பார்வதி, ஓ சாண்ட்ரா என்ன குத்துவாளே, என்ன ஏதாவது பண்ணுவாளே அப்படின்ற மாதிரி. நான் என்ன குத்துனேன், நான் என்ன பண்ணேன் நீ பாத்தியா, முதல்ல நான் என்ன குத்துனேன் என்ன பண்ணேன் நீ பாத்தியா பார்வதின்ட்டு. நான் பார்த்தனே கண்ணாடி ரெஃப்ளெக்ஷனில் தெரிஞ்சது, நான் பார்த்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவேன். சரி என்ன பண்ண சொல்லு அப்படின்னும் போது, இல்லை சாண்ட்ரா விடு, இல்லை நீ சொல்கிறல்ல சொல்லு, நீ ஏதோ பண்ணுற, நீ பண்ணுற வேலை தான் அப்படின்னு. குத்துவாளே அப்படின்னும் போது, நீ பண்ணுறதான் வேலை, நீ தான் குத்துவ, இதெல்லாம் பண்ணுவேன்ற மாதிரி சாண்ட்ரா ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க.
நான் என்ன பண்ணேன்னு ஏதாவது ஒன்று சொல்லுப்பாரோ, சொல்லு, நீ சும்மாலாம் பேசாதன்ற மாதிரி சைலண்டாக இருந்த சாண்ட்ராவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற மாதிரி மாறிடுச்சு. சைலண்ட்லேருந்து டெரர் மோடுக்கு ஆக்டிவேட் ஆகிட்டாங்க சாண்ட்ரா. உடனே நீ சொல்லு பாரு, என்ன நீ சொல்லு இப்போவா அப்படின்னும் போது பார்வதி வந்து அது சும்மா சொன்னேன், நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு இப்போ ஞாபகம் வரல. எப்படி இப்போ ஞாபகம் வரல? ஞாபகம் வந்தால் நான் உனக்கு சொல்கிறேன். எப்படி ஞாபகம் வரல? வந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சாண்ட்ரா இப்பெல்லாம். கரெக்டாக மறக்காமல் சொல்லிடுங்க, நானும் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் பாரு, மறக்காமல் சொல்லுங்கன்ற மாதிரி அங்கே ஒரு மூமெண்ட் மாறினதை பார்க்க முடிஞ்சு. ஸோ நேத்தே சாண்ட்ரா அமித் கிட்ட போய் என்ன சொன்னாங்க, பார்வதி நம்பாத, இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து மாற்றி மாற்றி பண்ணுறான்றத சொன்னான். நம்மளும் சொல்லியிருந்தோம் போன வாரம். அங்கே கமருதீனு கிட்ட ஒரு மாதிரியும் கமருதீன் கிட்ட வந்து சாண்ட்ரா தான் பண்ணாங்கன்ற மாதிரி போட்டு கொடுத்துட்டு, அந்த இடத்துல சாண்ட்ரா முன்னாடி வந்து இவன் இப்படி ரியாக்ட் ஆகிட்டான்னு மாற்றி மாற்றி டபுள் சைடு கோல் போட்டாங்க பார்வதி. அதை அழகாக பிரஜன் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டான். இப்போ இந்த இடத்துல ரியாக்ஷன் செக்மெண்ட் அதனுடைய வெளிப்பாடுகள் இங்கே வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்றது தான். ஸோ மிக விரைவில் பெரிய சண்டைகள் எதிர்பார்க்கலான்ற மாதிரி ஊர்திச்சம் படுத்துக்கலாம். அடுத்து என்ன பண்ணுறான், சபரி வந்து வெளியே உட்காந்துக்கிட்டு சுபிக்ஷாவோட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சுபிக்ஷா சொல்கிறாங்க, உங்கள் அம்மா வந்து சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என் பையனை 1 மாதம் கழிச்சு கூட பார்க்கலாம், உங்கள் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக இங்கே பார்க்கறதே பெரிய விஷயம், அது ரொம்ப நல்லதாக இருந்தது அப்படின்றதா இருக்கட்டும். அதை தாண்டி அவங்க அம்மா வந்து எல்லாரும் வின் பண்ணணும்னு வாழ்த்துற பெரிய மனசெல்லாம் நிறைய பேருக்கு வராது, அது உங்கள் அம்மா கிட்ட இருக்குது அப்படின்றதையுமே அவங்க சொன்னதாக இருக்கட்டும்ன்ற மாதிரி சுபிக்ஷா அவங்களுக்கு தோன்ற விஷயங்கள்லாம் கேட்டு பெருமைப்பட்டுக்கிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்போ சபரி சொல்கிறான், இந்த வாய்ஸை கேட்குறது எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. குறிப்பாக இந்த வாய்ஸுக்கு எங்கள் அம்மா ரொம்ப ஃபேனு, அவங்கள இந்த வாய்ஸை கேட்க வச்சதெல்லாம் செம்மையாக இருக்குது. ஏன் அக்கா சொன்ன மாதிரி இந்த சீசனில் உள்ளே பார்த்துருப்பா, உள்ளே வரணும்னு நினச்சது இல்லை, ஆனால் இந்த சீசனில் உள்ளே வந்து அதை நினச்சி சந்தோஷப்பட்டதுமே சூப்பராக இருந்தது, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு கேமரா முன்னாடி, நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க மக்களே, உங்களுக்கு எல்லாரும் சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அதே மாதிரி எல்லாம் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சபரி பேசி முடிச்சுட்டு இருந்தாப்புல. இதில் போன சீசன் சபரி ஒரு விஷயம் பண்ணார் இல்லையா, பிக் பாஸ் அன்லிமிட்டட் அப்படின்ற ஒரு இதில் அந்த ஷோ பண்ணும்போது நேற்று நைட் அது பேசினாருன்றேன், அதுக்கான சொல்ல மறந்துட்டேன். அந்த ஷோ வந்து அவர் வந்து முழுசாக எபிசோடையே பார்க்காம தான் ஷோ பண்ணாருன்றதை கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறாங்க, டே நீ எபிசோடு பார்க்கல, அரோராவை வேறு யாரோ தான் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, பார்க்கல தானே, இதெல்லாம் பண்ணல தானே அப்படின்னும் போது, ஆமாம் நான் பார்க்காம தான் பண்ணேன் அப்படின்றத சொல்லிடுறாரு, ஓப்பனாக ஒத்துக்கிறாரு. பார்க்காம இப்படியா ஷோ பண்ணேன் அப்படின்னும் போது, இல்லை எனக்கு ஒரு சில இது காமிப்பாங்க, அதை பேஸ் பண்ணி தான் நான் ஷோ பண்ணேன், இப்போ நான் முழுக்க எல்லா பிக் பாஸ் எபிசோடும் பார்த்துட்டேன்னு வச்சுக்கலாம். அப்போ அதை பார்த்தோன்னா எனக்கு வந்து ஒரு சில ஃபேவரட்டிசம் ஃபேவரட்ஸ் வந்துடும். அப்போ அந்த ஃபேவரட்ஸை எதிர்த்து நான் பேச முடியுமா, அதை எதிர்த்து பேச முடியாது என்னால், அதனால தான் நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் அந்த இடத்துல சொல்லி முடிச்சிருந்தார். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.